வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று டிசம்பர் 20 மார்கழி 4. வங்கக்கடலில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளினுடைய நகர்வுகள் விளைவாக தமிழகத்தில் எதிர்நோக்கப்படும் அடுத்தடுத்த சுற்று மழைப்பொழிவு வாய்ப்புகள் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு இன்று அதிகாலை 5 மணி அளவிலான வானிலை அமைப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் இருந்து நகர்ந்து வரும் காற்று சுழற்சி தற்போதைய அமைவிடம் தென்னிலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது 5 டிகிரி வடக்கு அச்சக்கோட்டிற்கும் 0 டிகிரி நிலநடுக்கோட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் 83 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை கோட்டிற்கும் 85 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை கோட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கிறது காற்று சுழற்சி. வெகு தொலைவில் நீடிக்கும் காற்று சுழற்சி இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மீது ஓரளவிற்கு வடகிழக்கு கிழக்கு காற்றுடன் இணைப்பை ஏற்படுத்தி குவிதலை ஏற்படுத்தியவாறு அது பாக்சலசந்தி மன்னார் வளைகுடா வழியாக சுழற்சி நோக்கி கிழக்கு வடகிழக்கு காற்று முன்னேறக்கூடிய சூழல் நிலவுவதால் இந்த சுற்று மழைப்பொழிவு, அதாவது 7ஆம் சுற்று மழைப்பொழிவு தமிழகத்தை பொறுத்தவரை குறுகிய சுற்று, மிதமான மழைப்பொழிவையும் லேசான மிதமான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களுக்கு, அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களிலும் முழுமையாக அல்ல, 2 அல்லது 3 மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறுகிய சிறிய சுற்று மழைப்பொழிவாக இந்த சுற்று மழைப்பொழிவு இன்று முதல், அதாவது நேற்று இரவு முதலே அங்கங்கே லேசான மழைப்பொழிவு துவங்கி இருக்கிறது. இன்று முதல் சற்று ஆங்காங்கே மழைப்பொழிவு சற்று வலுவுடன் காணப்படக்கூடும். இது இலங்கைக்கு முழுமையாக நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சுற்றாக அமையும். அது வட இலங்கை, கிழக்கு இலங்கை, இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள், தெற்கு பகுதிகள் என ஒதுக்கம் இல்லாமல் அடுத்த வரக்கூடிய 2 முதல் 3 தினங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் இன்று தொடங்கி காற்று சுழற்சியுடைய நகர்வு வடக்கு நோக்கியோ அல்லது வடமேற்கு நோக்கியோ அடுத்த கட்டமாக இருக்கும். வடக்கு வடமேற்காக நகரும் போது இன்னமும் கூடுதல் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு ஏற்படும். டெல்டா மாவட்டங்களில் பரப்பும் சற்று அதிகரிக்கும், மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய பரப்பு அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்களையும் கடந்து புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு நீட்சியடையும். அடுத்து நாளை நீட்சியடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. காற்று சுழற்சி பெரிய அளவில் வடமேற்காக நகர்ந்துடாது. அப்படி வடமேற்காக நகர்ந்துச்சுன்னா அது தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இந்த சுழற்சி வடமேற்காக முன்னேறக்கூடிய அதே நிலையில் மற்றொரு சுழற்சி தென்கிழக்கிலிருந்து வருகிறது. அதே சுமத்ரா தீவு அருகே இருந்து மற்றொரு சுழற்சி தொடர்ச்சியாக விடுபட்டு இந்த சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்த சுழற்சியினுடைய நகர்வு பாதிக்கப்படும். அதாவது முந்தைய சுழற்சியினுடைய நகர்வு பாதிக்கப்படும். மேலும் தென்சீன கடலில் இருந்து 25, 26 தேதிகளில் காற்று சுழற்சி உள்ளே வருது. இந்த சுழற்சிகள்லாம் கிட்டத்தட்ட வங்கக்கடல் தென்மேற்கு, தெற்கு மத்திய, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலேயே நீடித்து ஓரளவிற்கு வரக்கூடிய 23ஆம் தேதி வரை 7ஆம் சுற்று மழைப்பொழிவை தீவிரப்படுத்தவோ, அதாவது இந்த 3-4 மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிந்தைய நிலையில் 25ஆம் தேதிக்கு பின்னர் வானிலையில் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு நான் சில காரணங்களை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எம்ஜிஓவினுடைய, அதாவது மேடன் ஜூலியன் ஆசிலேஷன், இது பேஸ் 2க்கு வருவதற்கு 22, 23 இந்த தேதிகளில் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். நாளைக்கு டிசம்பர் 21 நாளை சூரியனினுடைய தோற்ற இயக்கம், அதாவது வடக்கு தெற்காக இயங்கக்கூடிய தோற்ற இயக்கம், அதாவது 23 டிகிரி வடக்கு அச்சக்கோட்டிற்கும் 23 டிகிரி தெற்கு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இயங்குவதாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அந்த இயக்கம். நாம் தான் இயங்குகிறோம், ஆனால் நமக்கு அது சூரியன் வடக்கிலிருந்து தெற்காகவும் தெற்கிலிருந்து வடக்காகவும் இயங்குவதாக
காட்சி இயக்கம் நமது நீள்வட்ட பாதையில் பூமி சூரியனை சுற்றி வருவதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த காட்சி அல்லது தோற்ற இயக்கம். அதாவது 23 டிகிரி தெற்கு அச்சக்கோடு, அது மகர ரேகை, அதனை அடையக்கூடிய நாளை டிசம்பர் 21 அதிகபட்சமாக சூரியனுடைய தோற்ற இயக்கம் தெற்கு நோக்கி உச்சபட்ச தொலைவை எட்டக்கூடிய 23 டிகிரி தெற்கு அச்சக்கோட்டிற்கு மேலே நேர்குத்தாக சூரியனுடைய பிரவேசம். அதுக்கு அடுத்த நாள், அடுத்த ஜனவரி 3ஆம் தேதி ஒரு முக்கியமான தினம். அதாவது சூரியன் புவியில் இருந்து மிக குறைந்த தொலைவிற்கு நெருங்கி வரக்கூடிய நாள். பூமி சூரியனிடமிருந்து மிக குறைந்த தூரத்திற்கு வரக்கூடிய நாள். அதாவது 147.3 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவிற்கு நெருக்கமாக வரக்கூடிய தினம் ஜனவரி 3, பெர்கிலியன் டே என அழைக்கப்படக்கூடிய நாள். தொடர்ச்சியாக 2 வெவ்வேறு வானிலை நிகழ்வுகள் அடுத்தடுத்து எதிர்பார்க்கப்படுகின்றன. உச்சபட்ச தொலைவை தொட்டு மீண்டும் சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தை நாளை முதல் தொடங்க இருக்கிறது. அதாவது வடக்கு அச்சக்கோட்டை நோக்கிய புவியிருப்பு கோட்டு, நிலநடுக்கோட்டு நோக்கிய இயக்கத்தை நாளை மறுநாள் முதல் இயக்கத்தை தொடங்க இருக்கிறது. இது ஒரு முக்கியமான வானிலை நிகழ்வுகள். இதெல்லாமே கூட இந்த இயக்கம்தான், இந்த தோற்ற இயக்கம்தான், அதாவது பூமியோட நீள்வட்ட இயக்கம். அதனை சார்ந்து சூரியன் நம்மிருந்து விலகி நெருக்கமாக வரக்கூடிய இந்த இயக்கம்தான் பருவகால மாற்றங்களை நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்த வெப்பமண்டல பகுதியிலையும் வட அரைக்கோளம் மற்றும் தென் அரைக்கோள பகுதிகளிலையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல உற்று நோக்கணும். ஏன்னா 25க்கு பிறகு வானிலை மாற்றம் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன ஒரு குறி சொல்கிறாரா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். இதெல்லாம் தான் காரணம். அதனால தான் அந்த உயரழுத்த குறைவழுத்த மாறுபாடுகள் மாற்றமடையக்கூடும் என்று நான் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறது. அதன் காரணமாக அந்த தற்போது இந்த குறைவழுத்த பள்ளங்கள் நீடிக்கக்கூடிய 5 டிகிரி அச்சக்கோட்டு பகுதிகள் வங்கக்கடல்லையும் சரி அரபிக்கடல்லையும் சரி சில மாறுதலுக்கு உள்ளாகலாம். அப்போது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரக்கூடிய காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து சற்று தீவிர நிகழ்வாக கூட மாறக்கூடும். குறைவழுத்த பள்ளங்கள் வடக்கு நோக்கியோ அல்லது வடமேற்காக நகரக்கூடிய நிலையில் சுழற்சிகள் வலுவடைந்து அது வட இலங்கை அல்லது தென் இலங்கை அல்லது மன்னார் வளைகுடா, பாக்ஸல சிந்தி என நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற நிலையில் 7ஆம் சுற்றை முடிவுற்று அடுத்த சுற்று மழைப்பொழிவு, தீவிர மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். ஆனால் உறுதியான வாய்ப்புகளாக சொல்லிட முடியாது. என்னங்க இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வானிலை தற்போதைய நிலையில் அது ஒரு நிலையான நிலையில் அது இப்போ இல்லை. காரணம், வடகிழக்கு பருவமழை அதனுடைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த நேரத்தில் தான் ஆசிலேஷனான, அதாவது அலைவுகள், ஆசிலேஷன் பருவ நிலையில் ஆசிலேஷன் நீடிக்கிறது. இதுவும் நடக்கலாம் அதுவும் நடக்கலாம் என்ற நிலையில் உறுதிப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. எனவே 26 வரை நம்ம 25, 26 வரையில் காத்திருப்போம். சுழற்சிகளுடைய நகர்வுகள் நிச்சயமாக மாற்றத்திற்கு உள்ளாகும். சில மாடல்கள் காட்டக்கூடிய வானிலை நகர்வுகள், அதாவது சுழற்சிகளினுடைய நகர்வுகள் தீவிர நிகழ்வுகளாக டெல்டா மாவட்டங்களில் நெருங்குவதும், சென்னையை நெருங்கி செல்வதும், மத்திய வங்கக்கடல் வழி பயணிப்பதும், இதெல்லாம் வெறும் காட்சிகள் தான். ஏற்கனவே சென்னை புயல் நிகழ்வின் கூட பல்வேறு மாறுதல்கள் காட்டப்பட்டன, குழப்பங்களும் விளைவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதை நம்ம அந்த கருத்தில் எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுதான் இப்போ நான் சொல்கிறது தான் இது சரியான வானிலை அமைப்பாக இருக்குது என்னை பொறுத்தவரையில், என்னுடைய
அனுமானத்தின்படி. மற்றவங்களுக்கு மாற்ற கருத்துக்கள் இருக்கலாம். இந்த நிலையில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த சுற்றில் இவ்வளவுதான். 3 அல்லது 4 மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கும் மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கும் நீடிப்பு அடைவதற்கு தற்போதைய இந்த சுற்றில் வாய்ப்பு இல்லை. அடுத்த சுற்றில் இப்போ இந்த மாதிரியான வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது சுழற்சிகள் வட இலங்கை நோக்கியோ அல்லது பாக்சல சந்தி வரை நீடித்து காணப்படக்கூடிய நிலை ஏற்பட்டால் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களை நிறைவு செய்வதோடு மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடிய மாற்றங்களை பொறுத்து அமையும். எனவே சற்று காத்திருக்க வேண்டும். வானிலையை முழுவதுமாக அனுமானித்து உறுதியான முடிவுகளை அறிவிக்க. எனவே தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலை பற்றிய அண்மை தகவல்களுடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.